Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject image processing for Anna University exam November-December 2024. The subject code is CEC366 image processing, and this is for 2021 regulation. In this video, we will see about unit-wise discussion, important question discussion, and question paper discussion for this particular subject, right? So before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject, right? In the subject வந்து பாத்தீங்க அப்படின்னா image processing is a little bit challenging subject. ஏன் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ல definitely we will not be able to predict the questions, right? நானே நிறைய சப்ஜெக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு சில சப்ஜெக்ட்ல 3 கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்கன்னு சொல்லியிருப்பேன், ரைட்? பட் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஷியோர் ஷார்ட்டா நீ 5 கொஸ்டின்ஸ் படிக்கணும் எல்லா யூனிட்லயுமே. ஏன் அப்படின்னா like this is a very core subject in ECE, right? But right now it has been added as an elective. But இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் ப்ராசஸிங்ல எல்லா பேசிக் டெக்னிக்ஸும் சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க, right? So each and every topic பாத்தீங்க அப்படின்னா ஒரு क्वेश्चन பேப்பர்லயும் எல்லா டாபிக்ஸுமே வந்து ரிப்பீட்டடா இருக்கும். So you will not be able to say this is very important, இது மட்டும் தான் கேட்பாங்க அப்படின்னு predict பண்ண முடியாது. So the only safer side you can do is for each unit at least 5 questions நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உன்னால நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் and sure ஷார்ட்டா இந்த எக்ஸாம்ஸை கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும், ரைட்? நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி நான் 2 கொஸ்டின் படிக்கிறேன் 3 கொஸ்டின் படிக்கிறேன், ரைட்? 3 கொஸ்டின் மட்டும் படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா யூ வில் பி இன் ட்ரபிள், ரைட்? சே ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் வாஸ்ட் டாபிக்ஸ். எல்லா டாபிக்ஸுமே கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கும். லாஸ்ட் 10 years ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு எல்லா டாபிக்ஸுமே கண்டிப்பா இருக்கும். சோ அதனால நான் கொடுக்கிற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாம படிங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் another thing is ப்ராப்ளம்ஸ், ரைட்? ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்ல கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்ல, இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரைட்? இது வரைக்கும் நான் ப்ராப்ளமே பார்க்கல சார் அப்படின்னாலும் கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் போய் பாருங்க. எக்ஸப்ட் 4th யூனிட் மீதி எல்லாத்துலயுமே ப்ராப்ளம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி வெரி ஈஸி. சிம்பிளா நீ போட்டுடலாம், ரைட்? நீ ப்ராப்ளம் நினைச்சிட்டு அதை பார்க்காம விட்டீங்க அப்படின்னா there are chances that you can clear the paper, but நல்ல ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்ளம் வந்து மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுவீங்க, ரைட்? So go through the problems. Definitely you can solve all the problems in image processing, right? So you have to understand the concept alone. Very simple calculations, right? So with this we will start this particular video. And இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் டிஸ்கஷன்ல 2017 ரெகுலேஷன் சிலபஸ்க்கும் இந்த சிலபஸ்க்கும் நாட் ஈவன் 1% சேஞ்சஸ் தேர். 100% சேம் சிலபஸ். ஒரே ஒரு விஷயம் என்ன மாதிரி இருக்குன்னா அங்க டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங் இருக்கும், இங்க வெரி இமேஜ் ப்ராசஸிங் இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி எவ்ரிதிங் இஸ் சேம், ரைட்? சோ கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா லாஸ்ட் 10 years கொஸ்டின் பேப்பர் எல்லா கொஸ்டின் பேப்பர் பாருங்க, right? As usual, what I have done is I have added 10 years of university question paper, right? And இது இல்லாம 2017 ரெகுலேஷன் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுலயும் போய் பாருங்க. அதுல வேற 2 கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணிருப்போம், ரைட்? சோ அந்த வீடியோவும் கண்டிப்பா போய் பாருங்க, ரைட்? சோ இதுல வந்து 2024 ரெகுலேஷன் கொஸ்டின் பேப்பர்ஸை we are going to discuss, right? And apart from that, last 10 years 2 mark கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்கிற கொஸ்டின் பேப்பர்ல இருக்க 2 marks மட்டும் பார்த்தாவே போதும். பிகாஸ் everything will be direct questions in 2 marks, right? So அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெஃபினேஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். வாட் இஸ் இமேஜ் ரெஸ்டோரேஷன், இமேஜ் என்ஹான்ஸ்மெண்ட் என்ன, இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் 2 marks பொறுத்த வரைக்கும். சோ அப்ப அதுல இருக்க எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்க எல்லா 2 marksம் பாத்தீங்கன்னாவே டெஃபினட்டா 7 to 8 2 marks உங்களால எழுத முடியும், ரைட்? So unit 1 we will start the unit discussion. Unit 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா so பார்க்கிறதுக்கு only 4 lines மாதிரி இருக்கும், but all these topics are very very important, right? Especially steps in digital image processing, right? And functional components, elements of visual perspection, right? Image sensing and image sampling and quantization, relationship between pixels, fundamentals, color image fundamentals,
DFT DCT இந்த questions எல்லாமே question papersல இருக்கு. Alright, so very important unit. Unit 1 and unit 5 நல்லாவே வாஸ்தா இருக்கும். நீ நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். More than 5 questions படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. Right, and similarly unit 2 பாத்தீங்க அப்படின்னா unit 2 is very important unit where unit 2 ல gray level transformation, this is very important area. And similarly in the smoothing and sharpening in frequency domain and spatial domain என்னென்ன filters யூஸ் பண்ணிருக்காங்க இத பார்த்தாவே that is more than enough in unit 2, right? And unit 3, right, image restoration. And before that in the subject படிக்கிறதுக்கு முன்னாடி you got to understand the basic concepts about image processing, right? Image processing la image enhancement na enna, image restoration na enna, image segmentation na enna, object recognition na enna, idella enna basic ah therinjittu adukaprom vandu if you start then it will be very useful. Image restoration na enna ne theriyama just manapaadam pandrathu and in the derivations pathing appadina you will not be able to understand very clearly, right? So all this adhe mari and the basic concepts pathing appadina 2 marks eduthu romba easy, right? And unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா you'll have different filters, right? And அதுலயுமே very important area என்ன அப்படின்னா inverse filtering and veneer filtering. இது இல்லாம question paper இருக்காது, right? Image restoration using inverse filtering or veneer filtering. இந்த வருஷம் question paperலயும் இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு question கண்டிப்பா இருக்கும். And apart from that you have different filters. இந்த எல்லா filters just go through பண்ணுங்க. அந்த எல்லா filtersலயுமே ப்ராப்ளம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. வெரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் எப்படி மாஸ்க் பண்ணி எப்படி வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். மீன் ஃபில்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடாப்டிவ் ஃபில்டர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? அண்ட் சிமிலர்லி யூனிட் 4 பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் செக்மெண்டேஷன், ரைட்? ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இமேஜ் செக்மெண்டேஷன். அதுக்கப்புறம் எட்ஜ் டிடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீஜியன் பேஸ்ட் செக்மெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. அண்ட் சிமிலர்லி திஸ் மார்ஃபாலஜிக்கல் வாட்டர் ஷெட்ஸ், this is very important area. இந்த மூணு ஏரியாவும் ரொம்ப key areas in unit 4. and unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா affluent coding problems பாத்துங்க. ரொம்ப ஈஸியான problems, right? problems கண்டிப்பா பாருங்க. and similarly வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த pattern and pattern class is very important. and regional descriptors and as well as வந்து பாத்தீங்கன்னா boundary descriptors இதெல்லாம் very important key areas, right? and image compression standards, that is also important. unit 1 unit 5 ல நிறைய questions படிக்கிற மாதிரி இருக்கும் because எல்லா questionsமே repeatedா கேட்ட questions தான், right? நீ ஒரு ரெண்டு question நீ விட்டு இருந்தீங்க அப்படின்னா உன்னோட bad luck அந்த ரெண்டு கொஸ்டின்மே எய்தர் ஆர் ஆப்ஷன்ல வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். அதனால நான் சொல்ற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாம படிங்க, right? So we will see the important question discussion. Before that, as usual, I will give the reference book e-books வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். Gonzalezல எல்லா டாபிக்ஸ்மே மோஸ்ட்லி கவர் ஆகும், right? So அந்த புக் நீ மோஸ்ட்லி யூஸ் பண்ணாவே that is more than enough. I will give the link for university question papers and textbooks in the description, and as well as 2017 regulation video ஓட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், right? and unit 1 as I said இந்த 7 டாபிக்ஸும் கண்டிப்பா நீங்க படிக்கணும், right? சார் 7 டாபிக்ஸ் என்னால படிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 5 டாபிக்ஸை டெஃபினட்டா படிங்க. இது ரெண்டுத்தை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. இதெல்லாமே இது வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். just if you understand what is relationship between pixels எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கான்செப்ட் புரிஞ்சிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா எழுத முடியும், right? there are chances that இந்த ரெண்டு क्वेश्चन மட்டுமே கேட்டு either or ஆப்ஷன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, right? and that is why I am asking you to concentrate mostly in unit 1 in all these 5 questions go through பண்ணுங்க. இது படிச்சு முடிச்சு just what is what நாது இந்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க, right? another important is இந்த ரெண்டு क्वेश्चनல ஏதாவது ஒரு क्वेश्चन 90% கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. in all the question paper you will get either one. but the problem is நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் நான் வேல்யூவேஷன் பண்ணும்போது கூட ஃபங்க்ஷனல் ஸ்டெப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ் எழுதி வச்சிருக்காங்க, எலிமெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஸ்டெப்ஸ் எழுதிருக்காங்க. ஸோ படிக்கும் போதே ரொம்ப கிளியரா படி வாட் இஸ் ஃபங்க்ஷனல் ஸ்டெப்ஸ் இன் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங், வாட் இஸ் எலிமெண்ட்ஸ் இன் டெப், ரைட்? அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போல்ட் பண்ண ஏரியாஸ் எல்லாம் கண்டிப்பா படிச்சிருங்க. ஹிஸ்டோகிராம் ஈக்குவலைசேஷன், சிமிலர்லி ஸ்மூத்திங் அண்ட் ஷார்ப்னிங் ஃபில்டர்ஸ், இது எப்படி வேணா கேட்கலாம். ஸ்மூத்திங் அண்ட் ஷார்ப்னிங் ஃபில்டர்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன் தனியா கேட்கலாம், இல்ல ஸ்பேஷியல் டொமைன் கேட்கலாம், இல்ல ஜென்ரலா ஸ்மூத்திங் அண்ட் ஷார்ப்னிங் ஃபில்டர்ஸ்னு கேட்கலாம், ரைட்? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா.
and gray level transformation 80% of question paper la repeated on a question, right? So kandipa இந்த 5 questions படிங்க. 5 questions படிக்க முடியலனா இந்த 4 questions ஆவது bold பண்ண questions ஆவது நல்லா தெரிஞ்சு வெச்சுக்கோங்க, படிச்சு வெச்சுக்கோங்க, right? இந்த question just go through பண்ணுங்க, right? And similarly unit 3 once again பாத்தீங்க அப்படினா நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். பட் நிறைய படிக்கல அப்படினாலும் இந்த 4 questions sure short ஆ படிங்க, right? இந்த question just go through பண்ணுங்க. என்னன்னா filters இருக்கு, அது எப்படி work ஆகுது just go through பண்ணி வெச்சுக்கோங்க. But these 4 questions is very very important. As I said, இந்த ரெண்டு question வந்து 90% ஏதாவது ஒரு question இந்த ரெண்டுத்துல வந்துரும், right? But you got to understand what are டிப்ப பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா the other names எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க, right? நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. because இத image restoration using Weiner filtering னு கேட்கலாம், இல்ல Weiner filter னு கேட்கலாம், இல்ல least square filter னு கேட்கலாம், இல்ல minimum mean square error, right? minimum mean square filter னு கேட்கலாம், right? so எப்படி கேட்டாலும் it represents the Weiner filter, right? so Weiner filter மட்டும் படிச்சிட்டு you don't know what is least square filter MMC அப்படினு கேட்டா தெரியல அப்படினா you will be the loser, right? so படிக்கும்போதே தெளிவா படிச்சு வெச்சுக்கோங்க what are the other names for it, right? and apart from it in the question noise model கேட்டிருக்காங்க, and this is also very important question, mean filter and adaptive filters, right? so at least in the 4 questions sure short ஆ படி, அப்படி இந்த 5th question just go through பண்ணுங்க, right? and similarly unit 4 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படினா once again you have to study 5 questions, right? இந்த 5 questionsல age reductionல mostly இந்த Laplacian operator வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆன question. similarly edge linking hug transform நிறைய தடவை ரிப்பீட் ஆனது. this is very very important. region based segmentation is very important question, right? and the water shedding இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படினா தனித்தனியா நான் கொடுத்திருக்கேன். but water shedding நீ படிக்கும்போதே பாத்தீங்கன்னா water flooding என்ன, dam construction என்ன தனியா படிங்க, and similarly algorithm மட்டும் தனியா படிங்க. இந்த 5 questions sure short ஆ படிங்க, right? this just go through பண்ணுங்க, right? I am repeating once again, right? sir நான் நிறைய questions சொல்றேன் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அப்படினு பார்க்காதீங்க. இந்த questionsலாம் படிச்சா மட்டும்தான் definitely you will be in a safer zone, right? மத்த வீடியோஸ் பார்த்துட்டு நான் 2 question 3 questions மட்டும் நான் பார்க்கறேன், 2 question மட்டும் படிக்கிறேன் அப்படினா you will be in trouble, right? and unit 5 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படினா these 4 questions sure short ஆ நீங்க படிச்சிருக்கணும், right? இது இல்லாம நிறைய questions இருக்கு unit 5 பொறுத்த வரைக்கும். பட் இந்த 4 questions sure short ஆ படிங்க. இந்த boundary representation what is what னு தெரிஞ்சு வெச்சுக்கோங்க, right? இதுல இந்த image compression standard JPEG and MPEG வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆன question. similarly இந்த pattern and pattern class is very very important question, right? இந்த region based matching-உம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த 4 questionனும் கண்டிப்பா unit 5 ல படிங்க, right? problems பத்தி நான் சொல்லவே இல்லையே சார் இது வரைக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா problems நான் தனியா சொல்றேன். இந்த சப்ஜெக்ட்ல நீங்க நல்லா ஈஸியா பாஸ் ஆகணும் and similarly நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணனும் அப்படினா ஷோர் ஷார்ட்டா problems பாருங்க, right? problems கண்டிப்பா கேட்கணும்னு வேண்டிக்கோங்க. ஏன் அப்படினா problems ரொம்ப ஈஸியா இருக்கும், right? so you can see here DFT DCT problem in unit 1, unit 2 ல histogram equalization யூஸ் பண்ணி problem கேட்கலாம், and unit 3 problems வந்து பாத்தீங்க அப்படினா filter mask யூஸ் பண்ணி problem கேட்கலாம், right? that is unit 2 ல வந்து இந்த histogram அது இல்லாம high pass low pass filter problem கேட்கலாம். unit 3 பொறுத்த வரைக்கும் very very easy. இந்த mean filter problems வந்து நிறைய தடவை கேட்பாங்க, very easiest problems, right? எந்த filter கேட்டாலும் நீ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம், right? part C லயே நிறைய தடவை problems கேட்டிருக்காங்க filters யூஸ் பண்ணி, அப்படி இருந்தா 16 marks நீ ஃபுல்லா வாங்கலாம். and this Huffman coding arithmetic coding unit 5 ல very simple, just Huffman coding உங்களுக்கு நிறைய நார்மலாவே தெரியும், பட் இந்த image processing எப்படி அதை யூஸ் பண்றாங்க அப்படினு தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. all these problems just go through it, right? so these are the very important questions of image processing, and we will see question paper discussion. question paper discussion la we are going to select April May 2024. you can see basic components of image processing system, unlock to digital conversion steps என்ன கேட்டிருக்காங்க, and spatial domain method, relationship between spatial and frequency domain, unconstrained restoration, drawbacks of inverse filtering, derivatives of edge detection method, multi-resolution, image representation and error-free compression. எல்லாமே direct questions தான், right? நான் கொடுக்கிற யூனிவர்சிட்டி question paperல இருக்க 2 marks மட்டுமே படிங்க, that is more than enough, right? and now you can see in
Part B பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா functional steps. As I said, நிறைய தடவை ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் இது யூனிட் 1ல. You can see here quantizing and sampling, right? இதுவுமே நம்ம சொன்ன கொஸ்டின் தான். And unit 2ல gray level transformation, very very important question. 80% நிறைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் இருக்கும், right? And you can see here various filters used in frequency domain. Frequency domain use filters மட்டும் கேட்டிருக்காங்க. அப்போ frequency domain மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதும், right? And you can see here noise model unit 3ல, right? நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் தான், right? Noise model. And similarly பாத்தீங்க அப்படின்னா you can see least square filtering for image restoration, which is nothing but Wiener filtering, right? Wiener filtering or inverse filtering இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது யூனிட் 3 பொறுத்த வரைக்கும், right? And யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா edge detectionல canny edge தனியா கேட்டிருக்காங்க and Laplacian operator, thus edge detectionலயே முடிச்சிட்டாங்க, right? So edge detection கண்டிப்பா படிங்க. And similarly unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா object recognition using பாத்தீங்க அப்படின்னா pattern classification methods, right? And similarly image compression, இது வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆன क्वेश्चन. half length recoding encoding approach, image compression கண்டிப்பா படிங்க, right? And part C பாத்தீங்க அப்படின்னா you can see here Huffman coding யூஸ் பண்ணி ப்ராப்ளம். இதுல கண்டிப்பா 16 மார்க்ஸ் ஃபுல்லா வாங்கலாம், 15 மார்க்ஸ் ஃபுல்லா வாங்கலாம். வெரி ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். And you can see இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா histogram equalization டைரக்டா கேட்டிருக்காங்க, right? So problem is very simple with this particular subject, right? And similarly next question paper பாத்தீங்கன்னா November December 2023, இங்கேயுமே பாத்தீங்கன்னா எல்லாமே direct 2 mark questions தான். What is meant by image acquisition, function of image sensor, gray level transformation, spatial filtering, difference between image enhancement and restoration, what is inverse filtering, define thresholding, objective of image segmentation, define texture, and what is meant by image compression, right? And you can see here போன தடவை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா functional elements கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா components of, that is fundamental steps கேட்டிருந்தாங்க. இங்க வந்து components of digital image processing system. ரெண்டுமே வேற, ரெண்டுத்தையும் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. நிறைய தடவை கேட்ட questions. You can see here relationship between pixels. நான் அதை வந்து just go through பண்ணா போதும்னு சொன்னேன், பட் இங்க பாத்தீங்கன்னா வீல கேட்டிருக்காங்க, ரைட்? 13 மார்க்ஸ்ல ஃபுல்லாவே கேட்டிருக்காங்க. நீங்க நான் சொன்ன கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒண்ணு விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்தாவே யூ வில் பி இன் ட்ரபிள். சோ கண்டிப்பா நான் சொன்ன 5 கொஸ்டின்ஸ் யூனிட் 1ல படிங்க, ரைட்? அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா discrete Fourier transform எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. அண்ட் sharpening and spatial filter, ரைட்? as I said, smoothing and sharpeningல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாருங்க image restoration using Wiener filtering. Linear filtering லாஸ்ட் क्वेश्चन பேப்பர்லயே linear filtering தான் கேட்டிருந்தாங்க, ஆனா least square filtering கேட்டிருந்தாங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா linear filtering கேட்டிருக்காங்க. You take any question paper, you will have either linear filtering or inverse filtering, right? And you can see here various mean filters. And similarly unit 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா edge linking, hug transform கேட்டிருக்காங்க. அப்படி இல்லனா region based image segmentation கேட்டிருக்காங்க, right? And unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா regional descriptors கேட்டிருக்காங்க, right? And pattern class. இந்த pattern and pattern class நிறைய தடவை ரிப்பீட் ஆன question, right? And part C பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா you can see here image restoration filters கேட்டிருக்காங்க, right? What are the different filters? unit 3ல image restoration க்கு என்னென்ன filters யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு எல்லாத்தையும் கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. Or else you can see homographic filtering, which is nothing but unit 2, I believe, right? So this is about important questions for image processing. So today what we have seen is we have seen important questions for image processing, right? So in the subject konjam careful padinga, right? Don't take it lighter since it is an elective subject, because as I said it can be very tricky. Na sonna questions choice illama padinga. All the very best my dear students. Thank you.